ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலட்சுமி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்டை போகிறோம். அதுக்கான இன்டர்வியூ அதுக்கப்புறம் எப்போ முடியும், எப்போ உங்களுக்கு வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரும், இதுக்கான கேள்விக்கான பதில்கள். அடுத்தது குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட் வந்து மார்ச் மாதம் எண்டுன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ அது எப்போ முடியும், என்ன ப்ராசஸ் நடக்கும், குரூப் 2 எப்போ முடியும், இதுமாரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் அடுத்தது குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றதுக்கும் பதில் கிடைக்கும். அடுத்தது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ தான் வரும், இப்போ இந்த மந்த் வந்துருமா, ஜனவரி 2 வந்துருமா இல்லை பிப்ரவரியில் வந்துருமா அப்படிலாம் கேட்டிங்க. அதுக்கான பதிலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். அடுத்தது 3 lakh கேஷ் ப்ரைஸ். ஆல்ரெடி 2 lakh கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ அந்த ப்ராசஸ்க்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் வரும்ல, அதுக்கு அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் முடியல, அதுக்காக மட்டும் நம்ம 2 lakh சொல்லியிருந்தோம். இப்போ வரப்போகிற எக்ஸாம் அதான் இப்போ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன், குரூப் 2 நோட்டிஃபிகேஷன், குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் அதெல்லாம் நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு 3 lakh கேஷ் ப்ரைஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1க்கு வந்து 1.5 லட்சமும், குரூப் 2க்கு வந்து 1 லட்சமும், குரூப் 4க்கு வந்து 50,000 சொல்லியிருக்கோம் கேஷ் ப்ரைஸு. நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணாஸ் பார்த்திங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு 5,999 ரூபா, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு 5,999 ரூபா, குரூப் 4 1,999 ரூபா. இந்த ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணுறவங்க அதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதான் பேசிக் ரூல்ஸு. ஓகேங்களா? சரி வாங்க கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து குரூப் 2 நிலைமையை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? மார்ச்சுக்குள்ளே அவங்க குரூப் 2க்கான ப்ராசஸ் பிடிப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து மார்ச் முடிச்சிட்டாங்கன்னா ஏப்ரல் மேலே இந்த எலெக்ஷன்ஸ் அந்தமாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, ஒரு வேளை அதெல்லாம் கணக்கில் எடுத்தாங்கன்னா மட்டும் ஓகேங்களா, நினச்சா 2 மாதம் தள்ளி கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் இழுத்தடிச்சாங்க. ஏன்னா இதுவே உங்களுக்கு ஜனவரியில் முடிச்சிடலாம். ஜனவரியில் குரூப் 2 முடிச்சுட்டு பிப்ரவரியில் உங்களுக்கு குரூப் 2 ரிசல்ட் ஸ்டார்ட் கொடுத்து அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி மார்ச்சில் முடிச்சிருக்க முடியும். ரைட்டுங்களா? அவங்களால முடிச்சிருக்க முடியும். ஆனால் அவங்க பண்ணல. அப்படின்னா அவங்க ஸ்லோ தான் பண்ணுறாங்க. அவங்க ஃபாஸ்டிங் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் இது மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. ஏப்ரல் மே தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னோடய இது என்னென்னா, அவங்க வந்து ஜூலைக்குள்ளே முடிக்க வாய்ப்பு இருக்குது. குரூப் 2 ப்ராசஸ் சொல்கிறேன். குரூப் 2 ரிசல்ட்டை மார்ச் எண்டுக்கு அப்புறம் சொல்கிறது, ஏப்ரல் மே ரிசல்ட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதே ஜூன் ஜூலையில் கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜூலை ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே அவங்க ஒட்டுமொத்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஜூனுக்குள்ளே முடிக்க வாய்ப்பு இருக்குது. குரூப் 2க்கான ப்ராசஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் சொல்கிறேன். இல்லை ரிசல்ட்டு கொடுத்து முடிச்சிடுவாங்க. ஸோ இதுதாங்க அது. அப்போ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுக்க முடியும் அவங்க லாஜிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த இயர் செகண்ட் ஆஃப் ஜூலையிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி வர்றது கஷ்டம்தான். சரிங்களா? நம்ம லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தோம்ல, குரூப் 2 நீங்கள் 2024 செகண்ட் ஹாஃபில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுதான் இப்போ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. உங்களுக்கே புரியுதில்ல, அவங்க இப்போதைக்கு வச்சோம் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணி அப்படி பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல, பார்த்துப்போம். இந்த டைமை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டைம் எஃபர்ட் வேஸ்ட் பண்ணாமல் போட்டு படித்து பாஸ் ஆகணும். அவ்வளோதான் மேட்ரு. புரியுதுங்களா? இந்த நேரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு பிரச்சனை தருவா, நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன், நோட்டிஃபிகேஷனே வரல அப்புறம் எதுக்கு படிச்சுட்டு, இதுமாதிரி இருக்காதிங்க. யார் நம்ம கிளியர் பண்ணுவா? நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரனாலும் கொஞ்சம் லேட்டான அப்பா டைம் கிடச்சிச்சிடாப்பா சாமி சொல்லிட்டு கொஞ்சம் படிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் அந்த பொண்ணு அந்த பையனை பாஸ் ஆவாங்க. அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் கேட்குறேன், சிலபஸ் நானே சொல்கிறேன், என்கிட்ட கண்டென்ட்டில் 100 days சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுது. அடுத்த 35 days ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வச்சுருக்கேன். இந்த 100 நாள் கண்டென்ட் முடிக்க மினிமம் ஒரு 150லேருந்து ஒரு 200 days தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு 100 daysலேயே முடிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் கொடுக்க கண்டிப்பாக ஒரு 150 days இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 130 days ஆச்சும் தேவைப்படும் 100 days கண்டென்ட் முடிக்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு 200 நாள் கிடைக்குதா, உட்காந்து படிங்க. யோசிச்சு பாருங்கள். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. உங்களுக்கு ஜூலை தான் நோட்டிஃபிகேஷனாக விட்றாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் எண்டுக்குள்ளே விட்றாங்கன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் எக்ஸாம், அக்டோபர் எண்டு வச்சுருங்க, நவம்பரில் எக்ஸாம் இருக்கும். ரைட்டுங்களா? 9 மாதம் டைம் கிடைக்கும். இந்த 9 மாதம் ஒருத்தர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் உட்காந்து படித்து ஒரு 100 டெஸ்ட்டு எழுதிட்டு போனால் அவங்க எப்படி ஃபெயில் ஆவாங்க? நான் கேட்குறேன். அதான் அதனால தான் குரூப் 2 மெயின்ஸில் 20 பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஈக்குவலாக இருக்காங்க. புரியுதுங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நேரத்தெல்லாம் வந்து வேஸ்ட்டே பண்ணாதீங்க. எக்ஸாம் லேட் ஆகுதுன்னா, எக்ஸாம் லேட் ஆனாலும் நீங்கள் பாஸ் ஆகணும். அதுதானே மேட்ரிங்க. நீங்கள் டாப் 3 ரேங்க்கில் வர ஆசைப்படுறீங்களா, டாப் 10 ரேங்க்கில் வர ஆசைப்படுறீங்களான்றதெல்லாம் எங்கே திரும்ப இருக்குது? நீங்கள் படிக்கிறதுல தான் இருக்குது. எனக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது, நான் வேலைக்கு போகிறனால படிக்க முடியல, எனக்கு 2 குழந்தை இருக்குது, படிக்க முடியலன்னா இருக்கிற அந்த 1 hour 3 hours அதை யூஸ் பண்ணி படிங்க. அதில் என்ன படிக்க முடியுமோ அதை படித்து முடிங்க. அதை தான் சொல்லுவேன்.
ஃபஸ்ட்டு படிங்க. எக்ஸாமுக்குள்ளே எவ்வளோ படிக்க முடியுதுன்னு பாருங்கள். அதுதான் மேட்ரு. அடுத்தது, நீங்கள் என்ன மாரி ஒரு ஆல்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் என்ன ப்ளஸ்னால் உங்களுக்கு வேலையை மிச்சப்படுத்துவேன். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் நீங்கள் எதையும் படிக்க வேணாம் சொல்லலாம், கொடுக்க மட்டும் படிங்கன்னுவேன். ஏன் 20 கொஷின் நீங்கள் நான் அடித்து சொல்கிறேங்க. 98.3% கொஷின்ஸ் வந்து நான் ப்ரூஃப் போட்டிருக்கேன். நீங்களாம் உண்மையாலுமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூட ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் ப்ரூஃப் எடுத்து போய் பாருங்கள். நாம் ஒரு கொஷின் இருக்கும், ஆப்ஷன் ஏ பின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் நான் வந்து வச்சுருப்பேன். ஓகேங்களா, டிட்டோ அந்த 2 கொஷின் சேமாக கேட்டிருக்காங்க. நான் ஏல கொடுத்தேன் அதே கொஷின், பியில் கொடுத்தேன் அதே கொஷின் கூட கேட்டிருக்காங்க. நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்காக தூக்கம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண கொஷின்ஸ் தான் அங்கே வந்திருக்கு. அப்போ நீங்கள் அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா போஸ்டிங் வாங்கிடலாம். என் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறாங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா என்கிட்ட ஃபெயிலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன வருஷம் அண்ணா நான் அவங்க 100% தான் பாஸ் ஆகிருப்பேன். இந்த அளவு நான் கண்டிப்பாக படிக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். பாஸ் ஆனவங்க அண்ணா நான் நீங்கள் கொடுத்ததில்ல 75% படிச்சிட்டேனே, அதுக்கு மேலே டைம் இல்லை, ஆனால் பாஸ் ஆகிட்டேனே ரீச் வந்துட்டேனே. இதான் மேட்டர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் படிக்கணும், அது பாஸ் ஆகணும். நிறைய பேர் நிறைய இடத்துல காசு கொடுத்து 1 லட்சம் 50,000 35,000 20,000 18,000 எவ்வளோ கொடுத்து போயிட்டு பாஸ் ஆகிறீங்களா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிங்க, இப்போ அடுத்தது வரேன். இப்போ குரூப் 2 மார்ச்ன்ட்டாங்களே, அப்போ குரூப் 1 எப்போன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லப்போனால் அவங்க பேரலாக பிப்ரவரி மாதமே ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவங்க நினச்சா, அதாவது உலக அதிசயங்களில் ஒன்று மாரி நடந்தால் உண்டு, நடக்குமான்னு தெரில. இதுக்கு முன்னே அப்படி நினச்சேன், பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க ஜனவரிக்குள்ளே குரூப் 2 ப்ராசஸ் முடிச்சிடுவாங்க, அது என்ன டக்குன்னு முடிக்கிறது தானே அப்படி தான் நினச்சேன். அதுக்கான சோர்ஸ் சர்க்கிள்லாம் கேட்டேன், முடிக்க வாய்ப்பு இருக்குன்னாங்க. பட் ஆனால் சிலர் உங்களுக்கே தெரியல இந்த சைடு எப்படி போகுன்ட்டு வழக்கம் போல் வேலையை கட்டிட்டாங்க. ஸோ அப்படின்னா குரூப் 1 கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், இன்னும் சில பேர் இப்போயுமே சொல்லுவாங்க, ப்ரோ கண்டிப்பாக குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் முடியறதுக்குள்ளேயே குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துடுன்னு சொல்கிறாங்க ப்ரோ. அந்த யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணேன்னு சொன்னாங்க ப்ரோ, இந்த இடத்துல போய் கேட்டேன் ப்ரோ சொன்னாங்க ப்ரோ, அந்த ஃபேஸ்புக்கில் கேட்டேன் ப்ரோ சொன்னாங்க ப்ரோ அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ஏமாறுறீங்கப்பா. ஒரு ப்ராசஸ் முடிக்க இன்னும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் வரணும், இன்டர்வியூ முடியணும், அதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? நமக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டிங்களா, ஆனுவல் பிளானரில். அப்படி பார்த்தா இன்றைக்கி தேதி 29, 31க்குள்ளே அவங்க கொடுக்கலாம். நினச்சா கொடுக்கலாம். ஏன்னா குரூப் 4 ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு, அது பிரச்சனை கிடையாது. அவங்க நினச்சா கொடுத்துடலாம். அதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 1 டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேறு எந்த எக்ஸாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறது. ஒரு 99% நம்ம எதிர்பார்க்கலாம் ஜனவரி. ஓகேங்களா? குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அதுவும் அவங்க மனசு வச்சாதாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க கொடுக்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை காரணம் சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அவங்க பாட்டு கொடுத்து எக்ஸாம் வைக்க, அவங்க சொன்ன மாரி ஜனவரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூன் மாதம் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது வேணால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இன்னும் 3 நாளில் தெரிஞ்சிடும். அப்படி இல்லை லேட் பண்ணுறாங்கன்னா நம்ம பிப்ரவரி எண்டு மார்ச் எண்டுன்னு தள்ளிட்டே போக வேண்டியதாக அவங்க வழக்கம் போல். குரூப் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா? ஏன்னா அதுக்குள்ளே அவங்க வந்து குரூப் 1 ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க பிப்ரவரி மாதம் ரிசல்ட்டு மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு தேவை 35 டேஸ் தாங்க. புரியுதுங்களா? மெயின்ஸ் ரிசல்ட்டு கொடுத்து இன்டர்வியூ நடத்தி ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு 32 ஒர்க்கிங் டேஸ் இருந்தாலே போதும். ஸோ பிப்ரவரி மார்ச் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, டைம் இருக்குது. ஸோ அவங்க மார்ச் எண்டுக்குள்ளே அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது குரூப் 1க்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு ஒரு 170 to 180 டேஸ் கிடைக்கும். ரொம்ப மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ரா ஒரு 20 நாள் கிடைக்கலாம், ஒரு 200 நாள் கிடைக்கலாம். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் வந்து குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறது பெஸ்ட்டு. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், டெய்லி 1 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ் சாலிடாக இருந்தால் நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? இதான் நான் சொல்லுவேன். இதை தாண்டி வேறு எது இருந்தாலும் நீங்கள் கஷ்டம்தான். ஓகேங்களா? 6 ஹவர்ஸ்லாம் வேறு லெவல். ஓகேங்களா? 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ்லாம் படிக்கிறீங்கன்னா வேறு லெவல் நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கலாம். குரூப் 2க்கு மே நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க சொன்ன மாரி மார்ச்லேயே வந்துட்டு இந்த குரூப் 2 ரிசல்ட் அதுக்கப்புறம் விட்டு ஏப்ரலில் விட்டு அதை ப்ராசஸ் முடித்து மே எண்டுக்குள்ளே அவங்க முடித்து மே மாதம் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் உண்டு. ஓகேங்களா? பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகேங்களா? ஆனால் அவங்க சொன்ன டேட்டுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் டைமுக்கு அந்த டென்டேட்டிவ் மந்த்துக்கு ஏற்ற மாதிரி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த ஆனுவல் பிளானரே வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் போடுறதே தப்புங்க என்னை பொறுத்தவரை. அப்ராக்சிமேட்டானா என்ன அர்த்தம்? என்னத்துக்கு அப்ராக்சிமேட்டு? நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டேட்டில் சொல்லி நடத்தி முடிக்க முடியும். புரியுதுங்களா? இந்த டேட் இந்த மந்த்துன்னே சொல்லி பண்ணணும், அதுதான் கெத்து. அந்த ஸ்டேஜ் என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். இந்த டேட் அதாவது இப்போ வந்து மே மாதம்னு வச்சுக்கோங்களேன், மே 21 நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு சண்டே ஓகேங்க ஃபார் 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் 20 எக்ஸாம் இருக்கும் ப்ரிலிம்ஸு. அப்படியே அதுலேருந்து டப்புன்னு அப்படியே மெயின்ஸுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் கேப்பு ஓகேங்களா. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஓகே டிசம்பர் 10 சம்திங் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஜனவரி நடக்கும். இதுமாதிரி டேட்டு போட்டு என்றைக்கு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வருதோ அன்றைக்கி தாங்க டிஎன்பிஎஸ்சி மாறும். அது வரைக்கும் ஒரு ப்ராப்பராகவே இருக்கிறது இல்லை. அது மட்டும்தான் தெரியுது. இந்த 10:30னாலே ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்கியூஸ் கொடுக்குற மாதிரி தான். பார்த்துக்கலாம் பார்ப்போம் அந்தமாரி ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க. ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸர்ஸ் உள்ளே இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது நான் சொல்லி அடிப்பேன் சொல்லி செய்வேன் அப்படின்ற அளவுக்கு இன்னும் யாரும் வரலன்னு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இல்லை நாங்கள் சொல்லி செய்வோன்ற அளவுக்கு கெத்தாக அந்த மாதிரி யோசித்து முடிவெடுக்கணுன்ற அளவுக்கு உங்கள்கிட்ட தாட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. செய்வோன்னா இப்போ நாமளாக பாதிக்கப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு இருக்காங்களா என்னன்னு தெரில. ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்படுது டிஎன்பிஎஸ்சியில். தயவு செஞ்சு பண்ணுங்கள். டேட்ஸ் சொல்லி அடித்து செய்கிற அளவுக்கு பண்ணுங்கள். பார்ப்போம். தேங்க்யூ ஃபேமிலி. குரூப் 2 டேயில் வந்து பார்த்திங்கன்னா 87% கொஷின்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் மெயின்ஸில். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ கீழே கொடுத்துருக்கோம், போய் பார்த்து செக் பண்ணுங்கள். அடுத்த குரூப் 1 மெயின்ஸில் பேப்பர் 2, 3, 4லேருந்து 98.3% கொஷின்ஸ் வந்துருக்கு சொல்லிட்டு ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் நீங்கள் என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. குரூப் 4ல் 5 பேர் பாஸ் ஆகிருக்காங்க, போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ குரூப் 4 கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய இண்டிவிஜுவல் கைடன்ஸ் உங்களுக்கு உண்டு ஓகேங்களா. பை ஃபேமிலி. டெக்னாலஜி பெஸ்ட். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் 9600819370. Bye family.